மை வி 3 எர்த் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம எல்லாரும் நம்ம நிறுவனம் திரும்பி வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட 1 வருடத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருக்கிறோம். எம்டி சார் வந்து மாதம் ஒரு முறை கையெழுத்து போடணும். அத வந்து 1ஆம் தேதி போட்டிருப்பாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களோட சட்ட நடவடிக்கை அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்மளுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தோம். இப்ப வந்து இதுவரைக்கும் தெரியல. அந்த சட்ட நகர்வு வந்து கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல பண்ணுவாங்க. பண்ண உடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் குடுக்குறேன். நாம இதுவரைக்கும் காத்திருந்து, காத்திருந்து நொந்து போய் இருக்கிறோம். நமக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிற மாரி ஒரு குரூப்ல வந்த மெசேஜ வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. தர்மத்தின் தீர்ப்பு தாமதமாகும். உடனே எல்லாரும் பயந்துராதீங்க. இதுக்கு மேல தாமதமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுவரைக்கும் தாமதமாகி மனச்சோர்வுல இருக்கோம் இல்லையா? அதுக்கான பதிவு இது. இந்த சாணக்கியன் பதிலா இது வந்து ஒரு பேப்பர்ல வரும். அந்த பதிவை வச்சு நமக்கு ஒரு நம்பிக்கையூட்டுற மாரி இருக்கு. நண்பர்களே, நாம் இந்த சவாலான காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்ப வேண்டும். சாணக்கியன் சொன்னது போல, தர்மத்தின் தீர்ப்பு தாமதமாகும். இந்த தாமதம் நம் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. மாறாக நம்முடைய பொறுமையையும் நம் நிறுவனத்தின் நேர்மையையும் உலகிற்கு நிரூபிப்பதற்கான ஒரு சோதனையான காலம். தீர்ப்பு வருவதற்கு தாமதமாகலாம். ஆனால் அது கண்டிப்பாக நமக்கு சாதகமாக அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. சரியான நேரத்தில் உண்மை நிச்சயம் வெல்லும். அந்த நாள் மாபெரும் வெற்றி நாளாக நாம் அனைவரும் கொண்டாடுவோம் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. நம்பிக்கையோடும் உறுதியோடும் காத்திருப்போம். குடும்ப உறவுகளுக்கு இன்னைக்கு நண்பர்கள் தினம். அனைவருக்கும் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம எம்டி சார் வந்து பேச ஆரம்பிக்கும்போது குடும்ப உறவுகளுக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை வந்து 100% நிஜங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து மை வி 3 அப்படின்னாலே ஒரு தனி பாசம் வருது நம்ம எல்லாருக்குமே. இதை வந்து நான் உணர்றேன், நீங்களும் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை பார்த்த உடனே நீங்கள் இந்தியாவா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க இந்தியான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ எங்களை மாதிரி வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்து யாரையாவது பார்த்துட்டு திடீர்னு நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கவங்களும் வச்சுக்கோங்களேன், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க நீங்கள் திருநெல்வேலியா அப்படின்னு கேட்டால் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இப்போல்லாம் நீங்கள் மைவி 3 அப்படின்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்குது. அவங்க மைவி 3ன்னு சொன்னாலே அவங்க ஏதோ நம்ம கூட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு வருது. இது வந்து எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. உறவுகள் அனைவருக்கும் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம். நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த நாள் வந்து வெகு தூரத்தில் இல்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும். கண்டிப்பாக வெல்லும்ன்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். மீண்டும் வரும், மீண்டும் வரும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.